ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி பில்டெக்ஸ் காயினை பற்றி என் தம்பி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வாங்க பார்க்கலாம். பில்டெக்ஸ் இன்வெஸ்டர் அண்ட் ஆல்சோ GC ஆப் மெம்பர். ஓகே, லெட்ஸ் மூவ். எவல்யூஷன் ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? ஓகே, எவல்யூஷன் ஆஃப் மணி. பேட்டர், கோல்ட், metal coin, paper money, plastic card, electronic money and cryptocurrency is the last technology. Okay, let's go to first barter system. Barter system is ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது, அதாவது பண்ற மாற்றம் முறை. ஒரு கிலோ மூட்டை உப்புக்கு 4 மூட்டை இது நெல் அந்த காலத்தில் இருந்துச்சு. மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த முறை வேணாம் என்று சொல்லிட்டு அதுக்கு பதிலாக எடுத்து வந்தது தான் கோல்டு, தங்கம். தங்கத்தில் என்ன பிரச்சனைனா, வாட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் இன் கோல்டு? லாட்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் ஆர் கேரி அவுட் ஃபார் பையிங் திங்ஸ் ஃபார் த டெய்லி நீட்ஸ் அண்ட் ராபரி. ஒரு பொருளை வாங்க போனாலே அவங்க அந்த காலத்தில் எக்கச்சக்க பொருளை போய் அவங்க வாங்க போனாலும் எக்கச்சக்க தங்கத்தை போய் கொடுக்க நிலைமை இருந்துச்சு. அது ஒரு பிரச்சனை. அதனால் என்னாச்சு, ஒரு ஊரில் பொருள் கிடைக்கலனா இன்னொரு ஊருக்கு போகும்போது நடுவில் வழிப்பறி, இது வன்னியர்கள் அது பொருள் வாங்க போகும்போது வன்னியர்கள்லேருந்து இது பண்ணுறது, அப்புறம் இந்த செடிகள்லாம் மறைஞ்சி கத்தி காமிச்சு அந்த காலத்தில் வழிப்பறி இருந்துச்சு. அப்போ தான் அது தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு வந்தது தான் பேப்பர் கரன்சி. ஆனால் பேப்பர் கரன்சியில் இருக்கிற பிரச்சனை தான் இப்போ நம்ம நாடோட டெமோக்ரஸியே குறைஞ்ச காரணமே. ஏன்னா டூப்ளிகேட் மணி, டிமானிசேஷன், அதாவது இப்போ மோடி பண்ணாங்களே அது எதுக்கு பண்ணாங்க? அது காரணம் இருக்குது, ஏகப்பட்ட காரணம். அது முக்கியமான காரணம் எதுக்குன்னா கலர் நோட்டை அழிக்கணும்னா பண்ணாரு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டாபிலிட்டி. நம்ம நாட்டில் காசு, இந்தோனேஷியாவில் காசு, அமெரிக்காவில் வேறு காசு, அதான் நம்ம டாலரன்ஸ் மதிப்பு, மைண்டரி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் மணி அடிக்கிறது இந்தியாவில் நடக்குது. யூஎஸில் கொஞ்சம் ரொம்ப நாடி பண்ண மாட்டாங்க. இது யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இந்தோனேஷியாவில் எக்கச்சக்கமாக அடிப்பாங்க அநியாயத்துக்கு. அதனால் இது பணம் பதுக்கிறது, டிமாண்டை இது பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் நம்ம கரன்சி வேலையை பார்ப்போம். 1947 இது வந்து யூஎஸ்ஏவோட அந்த ப்ளூ கலர் வந்து யூஎஸ்ஏ, இந்த ரெட்டிஷ் கலர் வந்து நம்ம, க்ரீன் கலர் இந்தோனேஷியா. எல்லா நாட்டு மணியும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு எப்போ பேப்பர் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஆனால் 2021 இப்போ நம்ம உட்காந்துருக்க காலகட்டத்தில் நம்ம வேல்யூ இது. ஓகேங்களா, நம்ம வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம வேல்யூ பாருங்கள், யூஎஸ்ஏவோட வேல்யூ வந்து 76 நினைக்கிறேன் இன்றைக்கி வேலை, $76. இப்போ நம்ம யூஎஸ்ஏல போயிட்டு $76 கொடுத்தா தான் நமக்கு $1 கொடுப்பான். அது இந்தோனேஷியா போனோன்னா, இந்தோனேஷியா போய்ட்டு நம்ம $1 கொடுத்தா அங்கே $200 கிட்ட கொடுப்பான். அதாவது $196 கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க டெமோக்ரஸி கீழே இருக்குது, யூஎஸ்ஏ டெமோக்ரஸி அதிகமாக இருக்குது. சரி, இதெல்லாம் வேணாம், பிரச்சனை. அது கல்லூரி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தது தான் பிளாஸ்டிக் கரன்சி. அதில் என்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னா, நான் அக்செப்டபிள் அட் ஸ்மால் லிட்டில் அவுட்சோர்ஸ், சர்வீஸ் சார்ஜ், டேமேஜ் டு கார்டு, கேரிங் ஆர் கீப்பிங் டிஸ் கார்டு. அதாவது இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்ம போய்ட்டு கார்டு இது பொருள் வாங்கிட்டு கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே வந்து பார்ப்பாங்க, ஏயா இந்த கல்லாம் இது கார்டு இருக்கா சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் கூகுள் பே வந்துச்சு. இப்போ நம்ம அதை வச்சு அப்புறம் பார்க்கலாம். அந்த காலத்தில் எப்போ 2010 இருந்து 2013 அந்த சமயத்தில் கார்டு இருக்கும். அப்புறம் சர்வீஸ் சார்ஜு, அப்புறம் இந்த கார்டு உடஞ்சி போயிட்டு அதுக்கு நெயில் போட்டு அந்த கார்டு வர அதுக்கு டைம் வரும்னா ஆகும். அப்புறம் நம்ம ஏகப்பட்ட கார்டு, அந்த மாஸ்டர் கார்டு, அது விசா, என்னமோ கார்டு வச்சுருப்பீங்க சம்திங், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன்லேருந்து வேர்ல்டு எடுத்து போனாலும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு தான் அதுதான் எலக்ட்ரானிக் மணி. சிம்பிள் எலக்ட்ரானிக் மணி ஒன்றும் இல்லை, கூகுள் பே, ஃபோன்பே தான். அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஆட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் ஸ்கேமு, அப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ். ஓகே, ஹேக்கர்ஸ் எதுக்கு பண்ணுவாங்களோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது மனசுக்குள்ளே. ஓகே, இது பட்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஓகே, அதுக்காக பண்ணுறது. அது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக கேஷ் அனுப்புகிறீங்க. இப்போ அது நீங்கள் 1000 ரூபா அவனுக்கு வேணும் அர்ஜென்ட்டு, நீங்கள் 1000 ரூபா உங்கள் ஃபோன்லேருந்து அவங்க ஃபோனுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, அது ஹேக்கர் நடுவில் தெரியாமல் உள்ளே வந்துட்டானா, ஓகேங்களா, உள்ளே வந்துட்டானா அதை $1 மாற்றி வைப்பான். அது அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவான். ஆனால் நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய லாஸ் ஆகும். அது கூட பண்ண மாட்டான். திடீர்னு அந்த 1000 ரூபாவை 10,000 ஆக்கி விட்ருவான், 1 கோடி கூட ஆக்கி விட்ருவான். அதுதான் ஹேக்கரோட வேலை. அவனுக்கு வேலை இல்லை, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுறான் அதை. ஓகேங்களா, சரி. இப்போ கூகுள் பே வரும். கூகுள் பே என்னென்னா, மேஜர் இது சர்வீஸ் சார்ஜ். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபோனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறத நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம அனுப்புகிறோம் அது ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் பே தான் போகுதுன்னு நினைப்பீங்க.
அதான் இல்லை, நடுவில் மானிட்டரிங் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அதான் பேங்க்குக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜுமே ஒரு சார்ஜ் போகும், அது போகும், அதுதான் வேணாம். இப்போ நீங்கள் பேங்க் மூலமாக நீங்கள் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, சும்மா எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ 10 லட்சம் அனுப்புறீங்க, 10 லட்சம் 10 லட்சம் அனுப்புறீங்க. பேங்க் மூலமாக அனுப்புறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், நீங்கள் அதாவது கொடுக்குறதுன்னா 20,000 கொடுக்கணும், ஓகேங்களா, 20,000 கொடுக்கணும். அதே நீங்கள் கிரிப்டோ வழியாக சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கேஷை ஜஸ்ட் 2,000 தான் டேக்ஸ் இருக்குது. அது லைட்னிங் ஸ்பீட்லாம் காயின் வந்துடுச்சு. இப்போ லைட்னிங் ஸ்பீட் டேஷ் காயின் லைட்னிங் ஸ்பீடு, பெல்டஸ் காயின்லாம் அந்தமாதிரி லைட்னிங் ஸ்பீடில் இருக்குது, ஓகேங்களா. ஆன்லைன் ஸ்கேமு, நீங்கள் வெப்சைட்குள்ளே எதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டுருப்பீங்க, கூகுள் பண்ணிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு இது பாப்பப் வந்துடும், இது என்ன சொல்லும், இதுன்னு சொல்லும், ஏதாவது ஆஃபர் சொல்லி ஆஃபர் உள்ளே போயிடுவீங்க, அவங்க டெபிட் கார்டெலாம் போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் ஸ்கேம் நடந்துடும், திடீர்னு காசு போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வேணாம். அப்புறம் இதெல்லாம் வேணாம், இந்த பிரச்சனைலாம் வேறு கொண்டு வந்தது தான் கிரிப்டோ கரன்சி எப்போ வந்துச்சுன்னா கூகுள் பேக்கு முன்னாடியே வந்துச்சு. கூகுள் பே 2014 சம்திங் 15 வந்துச்சு. ஆனால் இது 2008 வந்துருச்சு கிரிப்டோ கரன்சி. இதுதான் அடுத்த 500 வருஷமோ இல்லைனா 500 வருஷத்தான டெக்னாலஜி இது ஒன்று தான். இதை ஆட் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ பாவம். கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ அழைக்கப்படும். இட்ஸ் a digital currency that can be used to buy goods and service that use an online ledger with strong cryptography to secure online transactions. ஓகேங்களா. பெனிஃபிட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட் தான், பிளாக் செயின் டெக்னாலஜி. அது ஒன்று தான் அது ஹிட்டான காரணம், பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி எப்போ வந்துச்சு 2008. இதுக்கப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி பார்ப்போம். அப்புறம் வித் கிரிப்டோ இது வந்து ஆட் பண்ண முடியாது, மொபைல் பேமெண்ட்டு நம்ம ஃபோன்லேயே இது பண்ணிக்கலாம். அப்புறம் வெரி லோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ், அது சொன்னேன் முதல்லே. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 20,000, ஆனால் இப்போ பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் 2,000 மட்டும்தான். ஆக்சசிபிலிட்டி ரொம்ப இது எப்படி சொல்கிறோம், யூஸ் பண்ணுற ரொம்ப ஈஸி, யாரும் யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ணலாம், கற்றுக்கிட்டா யூஸ் பண்ணலாம் ஈஸியாக, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைகிட்டேருந்து உங்களை அந்த இமெயில் ஐடியா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். கிரிப்டோ ஏடிஎம்ஸ் வந்து கிரிப்டோ ஏடிஎம் யூஎஸ்ஏல வந்துருச்சு, நம்ம இந்தியாவில் இன்னும் வரும், இந்தியா லேட்டாக தான் வரும். இதான் நம்மளோட இது. அந்த காலத்து ஆளுங்க காசு சுற்றி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி டெபிட் கார்டு சுற்றி இருந்தாங்க. இப்போ நம்ம கிரிப்டோ அப்படியே சுற்றிட்டு இருக்கணும். எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட இருக்குது கிரிப்டோ பற்றி 5 ஃபேக்ட்ஸ். அது யாருக்கும் தெரியாது, அது அதிகமாக யாருக்கு தெரியாது இந்தியாவில். இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ இஸ் நாட் இல்லீகல். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறீங்க, இந்தமாதிரி பண்ணலான்டா சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அது இல்லீகல் தான், பண்ணாதா, தேவையில்லாத வேலை சொல்லுவாங்க. ஆனால் RBI அப்ரூவ் கொடுத்துறாங்க, நீங்கள் கிரிப்டோ கரன்சி பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டேக்ஸு, அதுக்கும் டேக்ஸ் இருக்குது. கிரிப்டோ கரன்சி ஆர் டேக்ஸ்னால் இப்போ நம்ம இந்தியாவிலே ஏற்றுமதி இறக்குமதிக்கெலாம் அதிக டேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் ₹1 பெட்ரோல் குறைஞ்சிச்சுன்னா 13,000 கோடி ஒரு நாள் லாஸ் டேக்ஸ் கம்பெனிக்கு மட்டும். நம்ம இந்தியாவில் டேக்ஸ் அதிகம், இந்த மிச்சம் டேக்ஸாக கம்மி. ஒரு ஊரெல்லாம் பெட்ரோல் விலை ₹1 தான், ₹2 தான். நம்ம ஊரில் டேக்ஸ்னால ஒரு பிரச்சனைங்க, அதை நம்ம பண்ண முடியாது. கிரிப்டோ கரன்சி நாட் எக்ஸ்பென்சிவ். பிட்காயின்லாம் இன்றைக்கி விலை 30 லட்சம் காயினும் இருக்குது. சில காயின்லாம் ₹1 காயின் கூட இருக்குது. நம்ம என்ன காயின் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியணும், இந்த காயின் ஏறுமா இந்த காயின் ஏறுமா, நீங்கள் ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி வாங்க தான் இருக்குது. வேல்யூ ஆஃப் கிரிப்டோ இஸ் சுப்பி. நம்ம காசோட ஐநார் வேல்யூ கூட இருக்குது. இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ கரன்சி இஸ் சிம்பிள், ரொம்ப ஈஸி தான் இன்வெஸ்ட் பண்ணுறது, யாரும் யூஸ் பண்ண ஈஸியாக. இது வந்து கிரிப்டோ ஏடிஎம் பார்த்துக்கோங்க. அவர் பிட்காயின் போட்டு பிட்காயின்லேருந்து $1 எடுப்பார், அது 0.00 சம்திங் வரும், ஓகேங்களா. அதை எடுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்துடும். அவர் $1 தான் அவங்க எடுத்துருப்பார், அது 0. something வரும் அந்த மணி வேல்யூ, அதுக்காக எடுத்துருப்பார். ஓகே, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி சொல்லிட்டேன். இது எப்படி கிரிப்டோ கரன்சி ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள். கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சி ஒர்க் ஆகுது. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, வாட் இஸ் பிளாக் செயின், ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு என்ன, அது என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது கேட்டிங்கன்னா சிம்பிள். அதாவது 2008 சட்டாஷி நாகமோட்டோ, ஓகேங்களா, சட்டாஷி நாகமோட்டோ அவர் தான் முதல்ல அந்த காயினை பப்ளிஷ் பண்ணார். என்ன காயின், பிட்காயினும் பப்ளிஷ் பண்ணார், பிளாக் செயின் டெக்னாலஜியும் பப்ளிஷ் பண்ணார். அவர் தான் முதல்ல பப்ளிஷ் பண்ணார். அவர் பேப்பராக டெவலப் பண்ணார், இது பப்ளிஷ் பண்ணார். ஆனால் அது அவரா ஈயா தெரியாது, அது ஒரு பேர் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட வந்துச்சு, ஓகேங்களா. சரி, எப்படி பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள். இப்போ உங்கள் ஃபோனு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் வச்சுக்கோங்க, யாரோ ஃபோன் சம்திங் ஃபோன்
ஓகேங்களா. நீங்கள் உங்கள் காயின் இங்கே அனுப்புறீங்க, இந்த வேவை தாண்டி போனோன்னே காயின் என்ன ஆகும், பஸ்ட் ஆயிரும், வெடிச்சிடும். அதாவது நீங்கள் பார்க்க முடியாது, டெக்னாலஜியாக தான் வெடிஞ்சு ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு இது என்கிரிப்ட் கோட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு அந்த உடஞ்சி துளுக்கோ என்கிரிப்ட் கோட் இருக்கும். அந்த கோடு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அதை டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்ணிட்டு மறுபடியும் அது இங்கே வந்து டிக்காச்சுன்னா இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து அது உங்கள் ஃபோனுக்கு காயினாக வந்துடும். அது லைட்னிங் ஸ்பீடில் அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹேக்கர் இதுக்குள்ளே வந்துட்டான். ஆனால் உண்மையான டெக்னாலஜி என்னென்னா, ஹேக்கர் ஒரு டிவைஸ்க்குள்ளே போகவே கன்ஃபார்ம் 500 வருஷம் ஆகும். ஓகேங்களா. ஆனால் 500 வருஷம் ஆகும். இப்போ அவன் இதுக்குள்ளே வந்துட்டான்னா இந்த என்கிரிப்ட் பண்ணுறது மொத்தம் 10,000 டிவைஸ் பண்ணணும். என்கிரிப்ட் 10,000 5,000 1 லேக் கூட பண்ணணும் என்கிரிப்ட் பண்ணுறது. அவங்க மினிமம் வர முடியாது, ஒன்றுக்குள்ளே வரும். அதுக்கும் 500 வருஷம் ஆகும். ஓகேங்களா. இப்போ அவங்க இதுக்குள்ளே வந்துட்டாலும் இங்கே ரெக்ஸில் காமிச்சிடும். இதெல்லாம் ஓகே கொடுத்து இங்கே வெளியே போகிற காயின் இது ஹேக்கரே இந்த என்கிரிப்ட் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக. அதனால தான் இந்த டெக்னாலஜி அடுத்த 500 வருஷம் டெக்னாலஜி இதை சொல்கிறாங்க. அதுக்காக டெக்னாலஜி வரும், 500 வருஷம் இருக்க மாட்டோமா. ஸோ தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி கூட இருக்குது. அதுக்கு யார் இது பேர் என்னது, எடப்பாடி பழனிசாமி அவர் நிதி ஒதுக்கிட்டாரு 90 கோடி இருக்குது. அப்புறம் தெலுங்கா இது ஆந்திர பிரதேசில் வந்து பிளாக் செயின் கான்ஃபரன்ஸ் போட்டு பெருசாக பண்ணாங்க. இது சந்திரபாபு நாயுடு சண்டை போடுறதுக்கு இல்லை, சந்திரபாபு நாயுடு 2 லட்சம் இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. பிளாக் செயின் ஓட்டிங் சிம்பிள். பிளாக் செயின் ஓட்டிங்னா நம்ம இந்தியாவில் வர கன்ஃபார்ம் 2030 வரும். அமெரிக்காவில் 2025 வந்துடும். என்னென்னா சிம்பிள், ஓட்டரு அவர் வந்து ஃபோனில் ஒரு ஆப் வச்சுக்கணும். இந்த ஆப் வச்சு உங்களோட ஆதார் அந்த இது இந்த ஓட் ஐடி நம்பர் போட்டு அவங்க வெரிஃபிகேஷன் கோடை போட்டிங்கன்னா அது வெரிஃபைட் ஆகிடும். வெரிஃபைட் ஆகிட்டு ஓட்டு போகிற அன்றைக்கி நீங்கள் வீட்டில் உட்காந்து கால் கூட ஓட்டு போட்டுக்கலாம். இப்போ உங்கள் இஷ்டம். ஒரு பார்ட்டிக்கு ஓட் போட்டிங்க, ஓகேங்களா. காலையில் ஒரு கட்சிக்கு ஓட் போட்டிங்க, உங்களுக்கு மைண்ட் மாறிடுச்சு. ஈவினிங் இந்த க்ளோசிங் டைமுக்குள்ள மைண்ட் மாறிடுச்சா நீங்கள் மறுபடியும் அந்த ஓட்டை எடுத்து வேறு ஓட்டுக்கு போட்டுக்கலாம். அந்தமாரி இதில் ஆஃபர் இது கூட இருக்குது, ஃபியூச்சர்ஸ் கூட இருக்குது. அதுவும் இப்போ நம்ம சாதாரண ஓட்டு இது நடக்கணும்னா 900 கோடி கொடுத்து அந்த இது நடக்கணும். இதுனா 1 கோடியிலேருந்து வேலை எல்லாம் முடிஞ்சிடும். இது ஆப் டெவலப் பண்ணுறது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதான் பிளாக் செயினோட டெக்னாலஜி. சரி, எதுக்கு கிரிப்டோ கரன்சி சொல்கிற, பிளாக் செயின் சொல்கிறேன், ஓகே தான் சொல்லிட்டேன். எதுக்கு கிரிப்டோ கரன்சி எல்லாம் சொத்தாக பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒன்று தான் வழக்கம். ஏன்னா குளோபல் இண்டஸ்ட்ரி அனலைஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு அனலைஸ் எடுத்தாங்க 2050 வந்து டாப் 3 இண்டஸ்ட்ரியல்ஸ் பார்த்தாங்க. டாப் 3 கிரிப்டோ வந்து தேர்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸ், அது வந்து 1.5 ட்ரில்லியன், கோல்டு வந்து 157 பில்லியனு, கிரிப்டோ வந்து 4.5 பில்லியனு. ஓகேங்க, பில்லியன் ட்ரில்லியனு. அது 2019 ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.7 ட்ரில்லியன் டாலர், 2% அதோட இன்க்ரீஸ் ஆச்சு. கிரிப்டோ வந்து செகண்டாக வந்துச்சு. உலகமே திரும்பி அடிச்சு கிரிப்டோ. அப்போலாம் என்ன கிரிப்டோ கரன்சி 2020 வந்துருக்கு, பெரிய பேப்பர்லாம் போட்டாங்க. ஏன்னா 247 பில்லியன் டாலர். இங்கே பாருங்க 4.5, எங்கே இருக்குது 247, இது எங்கே இருக்குது, அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. கோல்டு பின்னாடி தள்ளிடுச்சு. எத்தனை பேர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரில. ஆனால் கோல்டு அப்படின்னா கிரிப்டோ வந்துச்சு 2022. அடுத்த வருஷம் இது கிரிப்டோவோட மதிப்பு என்னென்னா 40 ட்ரில்லியன் டாலர். அதோட நெட்ஒர்க் மட்டும், இது நெட்ஒர்க் மட்டும் சொல்ல வரேன். 40 ட்ரில்லியன் எங்கே இருப்பாங்க. இது 1.7 தான் ஆயில் அண்ட் கேஸ், இது 40 ட்ரில்லியன். ஓகே, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், பிளாக் செயின் என்ன தெரிஞ்சிருக்கோம், அதுவே சொத்தாக பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வருவோம். மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி தான் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி என்னென்னா பிட்காயின் தான். அதுதான் மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. அதுலேயும் கொஞ்சம் இது டிமெரிட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். என்னென்னா பிட்காயினோட ப்ரைஸ் என்னென்னா இயர் ப்ரைஸ், ஓகேங்களா. 2008 வந்து 0.40 பைசா, 0.40 பைசா தான். 2010 வந்து 2.40, 2011 வந்து 1364 இது இந்தியன் ருப்பி, 2016 60,000, 2021 35,000. அதாவது மேக்ஸிமம் வந்து 60 லேக் போச்சு. மினிமம் வந்து இது 16 லேக் போச்சு. ஆமாம், 16 லேக் போச்சு. மேக்ஸிமம் வந்து 60 லட்சம் கிட்ட போச்சு. 2021 35 லேக்ஸு. ஆமாம், இது நான் சொல்கிறேன் மேக்ஸிமம். இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸு. மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 60 லட்சம் போச்சு. அது கீழே வந்து 14 லட்சம் கிட்ட போச்சு. சரி, நீங்கள் வந்து 2010 என்ன மாதிரி ஆள் வந்து 24 இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா, உங்ககிட்ட இப்போ வந்து 35,000 கோடி தான் நம்பியிருப்பீங்களா? நம்ப முடியாது யாராலும் 2010. ஏன்னா அந்த அளவு டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் இல்லை. உண்மையாலே 2010 24,000 ரூபா அவ்வளோதான். நீங்கள் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் தான் 35,000 கோடியோட அதிபதி.
அப்புறம் 35,000 கோடி தான் எவ்வளோ 35 பில்லியன் நினைக்கிறேன். ஆமாம் 35 பில்லியனா 35,000 ஆமாம் இல்லை 3 பில்லியன் நினைக்கிறேன். ஆமாம் சம்திங் சரியாக தெரியல. 3.5 பில்லியனோட அதிபதி நீங்கள் தான் இருக்கு. ஆனால் இப்போ சொல்ல யாருமே இல்லை. இப்போ சொல்ல நிறைய பேருக்கு சொல்ல நிறையா இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸால். வெளிநாட்டில் இது மெசராட்டி கார் ஒன்று, அதாவது நல்ல ஹைரேட் கார், கம்ஃபர்ட்டு செம்ம கார், அது சூப்பர் கார் சொல்லலாம். இந்த கார் கேட்பாங்க என்ன சொல்லணும். வாட் யூ டூ ஃபார் அ லிவிங்? பிட்காயின். இன்னும் கொஞ்சம் கழிச்சு கிரிப்டோ கரன்சியாக பணக்காரங்க ஆனால் நிறைய பேர்